வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? சௌமியா அன்புமணி தர்மபுரி நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சாங்கன்னா முதல் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரா தர்மபுரி சார்பாக போவாங்க. தண்ணி ஒண்ணு வந்துச்சுன்னா இந்த தர்மபுரியோட பொருளாதாரம், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு திட்டம், மக்கள் எல்லாம் இங்கே இருப்பாங்க, சந்தோஷமா அவங்க குடும்பத்தோட எல்லாரும் இங்கே இருப்பாங்க. சிப்காட் நிறுவனத்தோட அது தொடக்கம் தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வந்தாங்கன்னா அதை நிறைவேற்றினாங்கன்னா இங்க அதிகமா ஒரு 80% இந்த மக்களுக்கு, இங்க இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்களோட குறிக்கோளே இந்த ரொம்ப அதிகாரத்துக்கு வரது இல்ல, மக்களை பார்த்துக்கொன்ற முதல் அவங்க குறிக்கோளே. அதனால எல்லாரும் எங்க அம்மாக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, நல்லபடியா எல்லாமே அமையும்ன்றது எங்க. சௌமியா அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்துல இந்த முறை வாய்ப்பல்லிங்க. நீங்க அவங்கள எப்ப இங்கேதான் உங்களோடவே உங்க குறைகளை கேட்டு அதை பூர்த்தி செய்வாங்க, இங்கேதான் உங்களோட இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த முறை. அன்புமணி அவங்க தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரா இந்த மாம்பழ சின்னத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இங்க வேட்பாளராக நிக்கிறாங்க. அவங்களுக்கு வாக்கு சேகரிக்க தான் நாங்க வந்திருக்கோம். சௌமியா அன்புமணி தர்மபுரி நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சாங்கன்னா முதல் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரா தர்மபுரி சார்பாக போவாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த ஊர்ல இந்த பெண் பாதுகாப்பு, அது அப்புறமா அவங்க எல்லா இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்றது என்னன்னா, தர்மபுரிக்கு எப்படியாவது இந்த உபரி நீர் திட்டம், இந்த ஒகேனக்கல் திட்டம், இந்த காவேரி திட்டம், தண்ணியை கொண்டு இங்க எப்படியோ சேர்த்துட்டோம்னா இந்த மாவட்டத்துல 3 லட்சம் பேர் இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போய் வேலை பார்க்க போயிடுறாங்க. ஏன்னா இங்க நில சொந்தக்காரங்க, அவங்க அங்க போயிடுறாங்க. தண்ணி ஒண்ணு வந்துச்சுன்னா இந்த தர்மபுரியோட பொருளாதாரம், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு திட்டம், மக்கள் எல்லாம் இங்கே இருப்பாங்க, சந்தோஷமா அவங்க குடும்பத்தோட எல்லாரும் இங்கே இருப்பாங்க. சிப்காட் நிறுவனத்தோட அது தொடக்கம் தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வந்தாங்கன்னா அதை நிறைவேற்றினாங்கன்னா இங்க அதிகமா ஒரு 80% இந்த மக்களுக்கு, இங்க இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதாவது பாமக போன தடவை தர்மபுரியில் வரும்போது டாக்டர் அன்புமணி ராமதாஸ், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு இங்க இருக்கும்போது ஆரம்பிச்ச பல திட்டங்களை எங்க அம்மா முடிச்சு வைக்கிறதா நிறைய செயல் திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு உதவணும். தண்ணி பிரச்சனை, எங்க அம்மா படிச்சு முனைவர் பட்டம் வாங்கின இதுவே படிப்பே என்வாயர்மெண்டல் சோஷியாலஜி. அதாவது என்வாயர்மெண்ட்ல இருக்கிற என்னென்ன நம்ம கால்நிலை மாற்றத்துக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ அதெல்லாம் நிறைய பிரச்சனை சூழ்ந்து இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அவங்க முனைவர் பட்டம் வாங்கினதுக்கு இதுவே இங்க உதவணுன்றதுக்கு ஒரு குறிக்கோளை தான் இருந்தாங்க. அது இந்த இடத்துல ரொம்ப பயன்படும். அதனால எல்லாரும் எங்க அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா பல பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு, பல பிரச்சனை, வேலை வாய்ப்பு, விவசாய பிரச்சனை, நிறைய இந்த படிப்பு பிரச்சனை எல்லாமே போயிடும். அதே சமயத்துல இந்த என்வாயர்மெண்ட், அதாவது நம்ம சுற்றுச்சூழல் சம்பந்தமா எந்த பிரச்சனையுமே ரொம்ப அதிக அளவுல கம்மியாகும். அந்த பிரச்சனை எல்லாமே போக்குறதுக்கு தான் எங்க அம்மா ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க. கடந்த 20 வருஷமா அவங்க பசுமை தாயகம் தலைவராக இருந்ததுல பல இடத்துல அவங்க பார்த்த விஷயத்துல அவங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் செயல்படுத்தணும், எல்லா பிரச்சனையும் போக்கணுன்றது அவங்க ஒரே ஒரு திட்டமும் அதுதான். அதனால மேட்டூர் தொகுதியோட வளர்ச்சிக்கும் அவங்க ரொம்ப பாடுபட்டு, அவங்க ரொம்ப நிறைய செயல் திட்டம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நடத்தி வைக்கணும். மக்களை நம்ம பொதுவா நம்ம பார்த்துக்கணும். மக்கள் அவங்களோட குறிக்கோளே இந்த ரொம்ப அதிகாரத்துக்கு வரது இல்ல, மக்களை பார்த்துக்கணுன்ற முதல் அவங்க குறிக்கோளே. அதனால எல்லாரும் எங்க அம்மாக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, நல்லபடியா எல்லாமே அமையும்ன்றது எங்க. சௌமியா அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்துல இந்த முறை வாய்ப்பல்லிங்க. நீங்க அவங்கள எப்ப இங்கேதான் உங்களோடவே உங்க குறைகளை கேட்டு அதை பூர்த்தி செய்வாங்க, இங்கேதான் உங்களோட இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த முறை. உங்களுக்கு எல்லாருமே நாங்க இருக்கோம். ரொம்ப நன்றி.